சிம்பிளா, ஈஸியா ட்ரை ஃப்ரூட்ஸ் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குல்ஃபி மோல்டு தேவையில்ல. பேப்பர் கப், சின்ன சின்ன டம்ளர் இருந்தாவே ஈஸியா பண்ணிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல புரோட்டீன் ரிச்சான ஒரு குல்ஃபி வேணும். அதுவும் இல்லாம கலர் இல்லாம பண்ண போறோம். ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நல்லா க்ரீமியா இருக்கும். இதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி. இது வந்து நல்லா கொதிக்க விடணும். பால் இல்லைன்னா தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து திக்காகணும்னு அவசியமே இல்ல. இப்போ இந்த பவுடர் எல்லாம் போட்டுட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில கார்ன்ஃப்ளவர் இருக்கனால திக்னஸ் குடுக்கும். இப்போ சுகர் போட்டுக்கலாம். சுகர் இல்ல அப்படின்னா, நீங்க ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, டேட்ஸை வந்து நல்லா பால்ல ஊற வச்சு, அதை கூட அரைச்சு போடலாம் நீங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா திக்காயிடும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கப்ஸில் வந்து ஊற்றிடலாம். இதில் வந்து சாஃப்ரான் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நீங்கள் சூடாக இருக்கும்போது அந்த பேப்பர் கப்பில் ஊற்றுனீங்க அப்படின்னா, அந்த கப் வந்து ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன டம்ளர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது வந்து முழுசா வந்து ஃபில் பண்ணாதீங்க. 3/4 மட்டும் ஃபில் பண்ணா போதும். தேவைப்பட்ட நட்ஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில வந்து ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், மில்க் பவுடர் எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 18 மணி நேரம். இல்லைன்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லாமே விட்டுறலாம். ஸோ அடுத்த நாள் எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமா செட் ஆயிருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, டீமோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டூத் பிக் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டிக் இருந்ததுனாவோ, பாப்சிக்கிளோட அந்த ஸ்டிக் இருந்ததுனாவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ மெல்ட்டே ஆகாது. நல்ல வெயில் காலமா இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்டா குழந்தைகளுக்கு வந்து கடையில போய் குல்ஃபி வாங்கணும்னு ஆசையே பட மாட்டாங்க. இதில எக்ஸ்ட்ரா வேணும்னா சாக்லேட் ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர், கஸ்டர்ட் அந்த ஃப்ளேவர் கூட நீங்க ஆட் பண்ணலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்டிங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸா. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.